இதை அதை உறுதிப்படுத்திட்டு அவங்க பேசலாம். காமராஜ் வந்து இப்படி லக்ஸூரியா வாழ்ந்தாரு, காமராஜ் வந்து ஏசியில இருந்திருக்காரு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய நண்பர் ஒரு ஆள் கிட்ட கேட்பாரு, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு, உங்க வீட்டில் வந்து ஒரு 2 hours 3 hours நான் தங்கி இருந்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பருடைய வீட்டில் போய் 2 hour 3 hour இருந்துட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஹை சுகர் இருந்துச்சு காமராஜ் அவங்களுக்கு, அதனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவருக்கு அந்த உடம்பு வலியோட அவர் போய் இருந்திருக்காரு. கடைசி காலகட்டங்களில் இவர் சொன்னார், நாங்கள் டிபியில எல்லாம் நாங்கள் வந்து காமராஜுக்காக நாங்கள் குளிர்சாதன பெட்டிகளை தூக்கி தூக்கி வச்சோன்னுட்டு. எந்த டிபியில எல்லாம் இருந்துன்னுட்டு அவரால் ஒரு அத்தாட்சி கொடுக்க முடியுமானா இல்லை. ரெண்டாவது வந்து காமராஜ் அவங்க வந்து ஒரு 4-5 மாசங்கள், அவர் கடைசி காலகட்டங்களில் 4-5 மாசங்கள் எந்த விதமான பொது நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொள்ளல அப்படிங்கிறது ஆணித்தரமான பதிவு. இது வந்து கோபண்ணா அவங்க எழுதியிருக்க புத்தகமாகட்டும், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தனுஷ்கோடி போன்றவங்க எழுதியிருக்க புத்தகங்கள் ஆகட்டும், இது அத்தனையிலுமே சொல்லப்பட்டிருக்கின்றது. காமராஜ் அவர் வந்து அந்த கடைசி காலகட்டங்களில் எந்த நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ள. அப்படி அவர் கலந்துகிட்டது ஒரே ஒரு நிகழ்ச்சி எதுனா, நடிகர் திலகம் அதாவது ஐயா சிவாஜி கணேசன் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு, அக்டோபர் 1ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். அப்போ காமராஜ் வந்து நான் சிவாஜிக்கு போய் வாழ்த்து சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கவங்க தடை பண்றாங்க, நீங்க அங்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா சிவாஜி அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா காமராஜ் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நான் கணேசனை வாழ்த்தியே தீரணும், அதனால வைரவா வண்டி எடு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காமராஜ் அவங்க கடைசியா கலந்து கொண்ட நிகழ்ச்சி வந்து சிவாஜி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்து சொன்னது. இதுதான் நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட காமராஜ் ஒவ்வொரு டிபியா போய் தங்கினார், நாங்க ஏசியை போட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கட்டுக்கதையா இல்லையா? அப்படின்னா இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா இல்லையா?